பெண்கள்லாம் மேட்சா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ரோஸ் கலர்ல புடவை, ரோஸ் கலர் வளையல், ரோஸ் கலர்ல கம்மல், எல்லாம் மேட்சா போடுறோம். எதுக்காக போடுறோம்? கட்டினதுதான் மேட்சா அமையல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டுமேன்றதுக்காக தாங்க. ஒவ்வொரு குடும்பம் இன்னைக்கு ஜெயிக்குதுன்னா யாரால ஜெயிக்குதுங்க? தனி மனித முயற்சியால தான் ஜெயிக்குது. இன்னைக்கு எங்க இனியவன் சாருக்கு 25வது வருஷம் திருமண நாள் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தை ஓட்டிட்டு வர்றதுக்கு காரணம் யாரு? எங்க ஐயாவோட தனி மனித முயற்சி தான். கூட்டு முயற்சி அங்க ஒண்ணுமே கிடையாது. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, முயற்சி தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆயுதங்க. மூச்சு விட்டு கொண்டிருப்பவன் எல்லாம் மனிதன் கிடையாது. எவனொருவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறானோ அவன் தான் மனிதன் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னது தனி மனித முயற்சி இல்லைங்களாங்க? யோசித்து பாருங்க. முயற்சி என்பது என்னங்க? முடிஞ்சவரை செய்யறது முயற்சியா? கிடையாது நடுவர் அவர்களே. நாம் எடுத்துக்கொண்ட அந்த பிரச்சனை முடியும் வரை செய்வதுதான் அது முயற்சி என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்கணுங்க. இன்னைக்கு எல்லாரும் மேடையில பெண்கள் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. காரணம் என்னங்க? காரணம் என்ன? யோசித்து பாருங்க. ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்து சமுதாயத்திற்கு வர வேண்டும் என்று போராடியது ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியாரினுடைய தனி மனித முயற்சி நடுவர் அவர்களே.